ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி விட்டு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி விதை பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, இது வந்து கசகசா ஒரு 1/4 ஸ்பூனு, தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நாம் வறுத்துக்கணும். இதோடு சேர்த்து வரமிளகா உங்கள் காரத்தை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 மிளகா வச்சுருக்கேன், அரை தக்காளி வச்சுருக்கேன், அரை பெரிய வெங்காயம். இதோடு வறுத்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு நாம் இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். தேவையான மஞ்சப்பொடி, உப்பு, புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு சின்ன கப்பில் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி வந்து நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. இதனுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதனுடைய சவுண்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது, அந்த பேனசோனிக்கை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. ஆனால் மற்றபடி நல்லா இருக்குது. மிக்ஸி அரைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கு. வேணால் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மிக்ஸி வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கு. இப்போ நாம் இதை வறுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நாம் பார்க்கலாம். நான் வந்து எப்பவும் போல் சொல்கிறது தான், புளியை வந்து நம்ம வெந்நீரில் ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அதனோட பச்சை வாசனை போயிடும். அதனால் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு வாண்டியில் நான் புளி தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இங்கே வெங்காயத்தை ஒரு வாண்டியில் வதக்கி சேர்த்தினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் வதக்கிட்டுருக்கேன். இப்போ அரைக்க வச்சுருந்த சாமான் நல்லா அரைச்சி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த அரைக்க வச்சுருந்த சாமானோட நம்ம வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி வச்சு இப்போ தேங்காவை சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நான் வச்சுருந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வதக்கி சேர்த்துருக்கேன். புளியும் நல்லா வந்து சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் அரைச்ச விழுதை சேர்க்கலாம். நான் அரைச்ச விழுதை சேர்த்துட்டேன். இப்போ நான் இங்கே வேக வச்சுருந்த துவரம்பருப்பையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு கடுகு தாளிச்சுக்கிட்டோம்னா நம்ம சாம்பார் தயாராகிடும். இப்போ பருப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே போட்டிருக்கேன். நம்மளோட சுவையான சின்ன வெங்காய சாம்பார் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.